வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் 188வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஒரு மிகச்சிறந்த இந்திய ஆளுமை திறனை கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது எழுத்துக்கள் பல தலைமுறை இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமித உணர்வை தூண்டின என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருவதாக தெரிவித்த அவர், வந்தே மாதரம் பாடல் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு சிறந்த உத்வேகத்தை வழங்கியவர் அவர் என்று பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கலாச்சார தேசியவாதத்தின் முன்னோடியுமான பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது அழியாத படைப்பான ஆனந்த மடம் மூலம் தாய்நாட்டின் மீதான சுய அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தேசிய உணர்வு ஆகிய செய்திகளை அவர் வெளிப்படுத்தினார் என்றும், வந்தே மாதரம் பாடலை இயற்றியதன் மூலம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு அவர் புதிய வலிமையையும் உத்வேகத்தையும் ஒரு லட்சிய அடிப்படையையும் வழங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய மக்கள் மன்றம் புகழ்பெற்ற தேசிய பாடலான வந்தே மாதரம் உருவானதன் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் துபாயில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் இந்தியாவின் ஆன்மா, பாரம்பரியம் மற்றும் தேசிய விழிப்புணர்வை கொண்டாடுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இப்பாடல் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பையும், ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளத்தின் குறியீடாக அதன் நீடித்த முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தது. இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்து உள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் உசேன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர். இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இமாம் உசேனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக கூறினார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளத்தின் சீரமைப்பு பணிகள் 2025 ஏப்ரல் மாதம் தொடங்கி கிராம மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குனர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், நீர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். நீரின்றி அமையாத உலகு என்று ஒரே வரியில் சொன்னார் திருவள்ளுவர். நீர் வளம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் வளரும், சமுதாயம் முன்னேறும். நம்முடைய முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்து இருந்தார்கள். பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அதிக நிதி மத்திய அரசு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அறிவித்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சுற்றுலா தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கு. இவற்றை மேலும் உயர்த்துவதற்கு நிச்சயமாக நமது அரசு பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கம் இன்றி அழிக்க வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து உறுதிமொழி செய்து வைத்தார். இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நஷா முக்து பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழித்து ஆரோக்கியமான பாதுகாப்பான மாவட்டத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு TKSM மீனாட்சி சுந்தரம், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு பக்கிரிசாமி, கல்வித்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காரைக்கால் மாவட்ட கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பேரணியாக சென்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சேஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.